மாரி என்ன தாத்தா பண்ணுவீங்க பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு? போர் அடிக்காதா? மேபி ஏம்மா உங்களுக்கு ஒர்க் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நாங்கலாம் என்ன பண்றது? வியூவர்ஸ்க்கு வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்டென்ட்டே இருக்காதே! இல்ல முடிஞ்சு கொஞ்ச நாள் போகுமேம்மா சண்டை. இந்த ரிவ்யூ பண்ண முடியாது அதெல்லாம். பட் இந்த சீசன் ரொம்ப வெளியில ஓவர் ஓவர் டாக்ஸிசிட்டி இருக்கு. ஸோ அது போகும், கொஞ்ச நாள் போகும். உங்களுக்கு ஸ்பேஸ்ல பொழுது போயிடும் உங்களுக்கு. ஆனா தாத்தா இந்த சீசன் இல்லாம இந்த சீசன்ல வந்து அவ்வளவு ஓப்பனா வந்து பிஆர் வச்சிருக்காங்க இவ்வளவு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க தாத்தா. இது அடுத்த சீசன்லாம் எப்படி இருக்கும்? போன சீசன்லயே இருந்துச்சேப்பா டாஸ்க் பிஆர் பெய்ட் பாட்ஸ் இருந்துச்சு. இந்த சீசன்ல பெய்ட் பாட்ஸ் இல்ல போல. அதுதான் அதை பத்தி பேசல அவங்க. அதை ஏதாவது அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓட்டு அப்படி போட முடியாம படிக்கு. ம். இல்ல பாப்போம் டாஸ்கோட முடிஞ்சு இப்ப ஓப்பனாவே அடிச்சுக்கிறாங்க இவங்க. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்காங்க. என்னம்மா பிஆர்னா என்னம்மா? இப்போ அவங்க ஃப்ரெண்டா இல்லை உங்க சொந்தக்காரங்களோ வந்து ஏதாவது ஒரு ஓட் ஃபாரம் அப்படின்றது பிஆர் தான். நமக்கு நாமே பண்ணிக்கிறதும் செல்ஃப் பிஆர் தான். கேம்பெயினிங்னுவாங்க இல்லையா? ஸோ எல்லாமே வந்து பப்ளிசிட்டி தான். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்றாங்க. ஆனா மற்றவங்க தான் பண்றாங்க, தாங்க பண்ணலன்னு நிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்பதான் கடுப்பாகுது. இந்த சீசன்லாம் எப்படி தாத்தா இருந்துச்சு? நீங்க வாய்ப்பே இல்லை நீங்க இப்படி பண்ணிட்டு போறதுக்கு. ஏன்னா கொரோனா முடிஞ்சு கொஞ்ச நாள் இது இல்லப்பா எப்படின்னு எனக்கு தெரியல. வந்து நான் யாருன்னே யாருக்கும் தெரியாது. இது எப்படின்னா அப்பெல்லாம் பெய்ட் பாட்ஸ் அது இந்த சீசன் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ம் ம் நான் ம். யாரும் தெரியாதபடியால யாரும் அப்ரோச் பண்ணல. ஆனா அல்டிமேட் போறப்போ வந்தானுங்க. என் பேரை ஓகே ஓகே. பயன்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு காசு கேட்பேன்னு கேட்டேன், ஓடி போயிட்டானுங்க. ஆஹா உங்க பேர்ல ஒரு பிரான்சைஸ் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, அவங்க வந்து சொல்றப்போ இவருக்கு செஞ்சேன் அவருக்கு செஞ்சேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இவ்வளோ வாரம் வந்தாரு, இவர் ஜெயிச்சாரு, எதேதோ கதை விட்டானுங்க. ஓ அப்போ எனக்கு பண்ணீங்கன்னா நான் அடுத்த தடவை போய் சொல்வீங்கல்ல இவருக்கு செஞ்சேன்னு. அதனால எனக்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கன்னு. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னாங்க. நிஜமாதானா அப்படின்னு. இல்லை இல்லை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. मैं क्या करूं मैं क्या करूं तेरे को पानी सर गया तो तू पहले ही बोलना चाहिए था। वो आज नहीं आएगा, इसमें से लेके जाओ। इधर आओ आपका பொங்கல் தேத்தா हूं. நம்ம மியூட் போட்டுல பேசல அன்மியூட் ஆயிருக்கு. நான் ஏதோ கிராஸ் டாக்குன்னு நினச்சிட்டேன். இப்படி கேள்வி அட கேட்டு பசங்க தாத்தா. எப்படி பாத்தீங்களா? கடை சூப்பரா நடத்துறாரு. இப்படி கேள்வி கேட்டு இங்க ஒரு கடை நடத்துறாரு, மியூட்ல போட்டு அங்க ஒரு கடை நடத்துறாரு. ஆனா வந்து தலைய கொடுக்கறவன் கெதி நினைச்சா பயமா இருக்குப்பா. இல்ல தாத்தா, அப்படி திடீர்னு வந்து கேட்டான் தாத்தா. ஏன் நீங்க செல்சில இருக்கீங்க? செல்சில தான் இருக்கீங்களா? அதான் ஃப்ரீயா செல்சின்னு போட்டுருக்கீங்களா? இல்ல, இல்ல ப்ரோ. செல்சி வந்து நான் சப்போர்ட் பண்ற ஃபுட்பால் டீம் நேமு. சின்ன அப்படியா? வயசுலேருந்து நான் டை ஹார்ட் ஃபேனா, அதனால என் நேமையே அப்படி பிரியா செல்சின்னு வச்சுட்டேன். நேமே வச்சிட்டீங்களா? மாத்திட்டீங்க அந்த பேருக்கு? இல்ல இது அஃபிஷியலாலாம் மாத்தல. அஃபிஷியலாலாம் மாத்த முடியாது. அதனால சும்மா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்கு மட்டும் அப்படி வச்சுட்டேன். சார் ரைட் நோ யூ ஆர் இன் யூகேவா? இல்ல, இல்ல ப்ரோ. நான் யுஎஸ்ல இருக்கேன். யூஎஸ். ஓகே ஓகே. உங்களுக்கெல்லாம் இப்ப காலையில, எனக்கு அப்படியே நைட்டு. ஓஹோ ஓஹோ. ஆமாங்களா? ஓகே ஓகே ம். ஓகே ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோமோ பத்தி. உள்ள வந்து வர்ணம் பயங்கரமா கொட்டுறாங்க போல. ப்ரமோ பார்த்தேன். எனக்கு வந்து அவங்க நோ கமெண்ட்ஸ் லைக் அவங்க திருப்பி என்னன்னா, எங்க தாத்தா சொன்ன மாரி தான் அங்க எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு பிஆர் இல்ல அவங்க கஷ்டப்படாதீங்கன்னு ஹக் குடுப்பேங்கிறாங்க. பட் இன்னொருத்தங்களுக்கு பிஆர் இருக்குன்றாங்க. ஸோ, அதுலயே எனக்கு வந்து இட்ஸ் லைக் எனக்கு எப்படி புரியுதுன்னா, அவங்க கொஞ்சம் ஓகே ஒரு பக்கமா சாஞ்சு அந்த ஃபேன்ஸ புல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம பாசிட்டிவ் லைட்ல இருந்துக்கலான்னு பார்க்குற மாரி தான் எனக்கு தெரியுது அன்ஷிதா பண்றது. பட்
மேபி அந்த வெறும் ப்ரொமோ கண்டென்ட் மட்டும்தான் இப்படியா, இல்ல ஃபுல்லா அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்களான்னு தெரியாது. லைக் எப்பயுமே ப்ரொமோ பார்த்து நம்ம ஏமாறக்கூடாதுல்ல. ப்ரொமோ அப்படியே ஆஹா இருக்கும். அந்த அன்ஷிதாவோட டெம்ப்ளேட் தான். அவங்க பண்ணா ஆஹா, இவங்க பண்ணா ஓஹோ மாரி தான் இருக்கும். ப்ரொமோ பார்த்தா ஆஹான்னு இருக்கும். எபிசோட் பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ எபிசோட் பார்த்தா தான் தெரியும். உண்மையா என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் இன்னும் போட்டிருக்கிறதுனா பூர்ணி அவங்களுமே இங்க மேல ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணத பூர்ணி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மாரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. லைக் அந்த நெகட்டிவிட்டிய சப்ரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டியா சேஞ்ச் பண்ணணுன்ட்டு தான் அன்ஷிதா அப்படி பண்றாங்கன்னு. பட் அவங்கள நான் தப்பும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல நெறையா கோ த்ரூ பண்ணியிருக்கோம். அந்த மாரிலாம் சொன்னாங்கல்ல, கடந்து வந்த பாதையில லைக் அதனால அவங்க மேபி ஆ எல்லாருக்குமே நான் எப்படி பார்ப்பேன்னா, எல்லாருக்குமே இந்த ஷோக்குள்ள போறவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். ஸோ அந்த மாரி அன்ஷிதாவோட அஜெண்டா வந்து அவங்க நெகட்டிவ் எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தணும். ஆர் நெகட்டிவ கொஞ்சம் சப்ரஸ் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த ஷோக்குள்ளேயே வந்தாங்க. ஸோ அத எவ்வளோ தூரம் பண்ணாங்கன்றத அவங்க இப்ப வெளிய வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப திரும்ப போறது வந்து ஓகே நம்ம எவ்வளோ கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவா மாத்த முடியும்னு பார்க்கறதுக்கு தான் அவங்க பண்ற மாரி எனக்கு இருக்கு. பட் அவங்க இனி எப்படி ஃபுல்லா அந்த எபிசோட்லலாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். வெறும் ப்ரோமோ வச்சு எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது. பிரியா, நீங்க வந்து சீசன் 5ல பிரியங்கா ஃபேன்ல நீங்க? ஆமா தாத்தா. பிரியங்கா ஃபேன். எப்படி இருக்கீங்க? அவங்க இப்போ பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல தாத்தா. நீங்க வேற நான் அவ்ளோ பிரியங்காக்காக பேசினேன். கடைசியில பிரியங்கா அவங்க ஸ்பேஸ்க்கு வரப்ப கூட நான் ஒரு ஹாய் கூட சொல்லல தாத்தா. ஐ மீன் ஏன்? லைக் அது வந்து 2 ஸ்பேஸ் நடந்தது தாத்தா. ஒண்ணு இந்தியால இருக்கவங்க அந்த இந்தியா டைம்க்கு வைப்பாங்க. நாங்க யுஎஸ்ல இருந்தவங்கலாம் யுஎஸ் டைம்ல வச்சுட்டுருந்தோம். ஸோ எனக்கு கரெக்ட்டா லைக் ரொம்ப மார்னிங் இருக்கப்போ எனக்கு வந்து நான் ஈஸ்ட் கோஸ்ட்லயும் இல்ல. அட்லீஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்ததுனா அந்த டைம் கொஞ்சம் மேட்ச் ஆகும். நான் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே வந்து 12 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு காலையில இந்த மாரி 9:30, 10 இருக்குன்னா, எனக்கு நைட் 9:30 அப்படி இருக்கும். ஸோ நான் எந்திரிக்கிறப்பயே பிரியங்காவோட ஸ்பேஸே முடிஞ்சிருச்சு. லைக் அவங்க வருவாங்கன்னும் எனக்கு தெரியல. லைக் நான் வந்து யூசுவலி வந்து அந்த சீசனுமே வந்து அந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டர் வரேன். ஸோ அந்த சீசன் முடிஞ்சோனே நான் ட்விட்டர் பக்கமே வரமாட்டேன். நான் அப்படியே ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிருவேன் ஃபோன்லேருந்தே. அந்த மாரி தெரியாம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அவங்க வரதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் யாரோ இந்த மாரி வராங்கன்னுலாம் சொல்லி, அதுக்கப்புறம் ட்விட்டர இது பண்ணிட்டு போனா, அதுக்குள்ள அவங்க வந்துட்டு ஸ்பேஸே எண்ட் ஆயிடுச்சு. பட் இந்த மாரி நாங்க ரன் பண்றோம்னு எங்க நேம்லாம் லைக் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரியங்கா வந்து அவங்க விளாக் பண்ணுவாங்கல்ல அவங்க சேனல், யூடியூப் சேனல்ல அதுலயுமே எங்களோட நேம்லாம் மென்ஷன் பண்ணி தேங்க் யூ சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் தாத்தா. அதுக்கு மேல வந்து பிரியங்கா ஒரு வேளை யுஎஸ் வந்தா லைக் சொல்றோன்ற மாரி சொன்னாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு லைக் இன்னும் யுஎஸ்லாம் எதுவும் வந்த மாரி தெரியல. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டாச்சு தாத்தா. அது வந்து அந்த சீசன் வந்து அவங்க வின் பண்ணும். அ அவங்க கேம் நல்லா விளையாண்டாங்க, வின் பண்ணும். அந்த மாரி தான் நான் ஒரு ஒரு டைமும் பார்ப்பேன். இந்த டைமுமே நான் வந்து இப்போ எனக்கு யார் பிடிக்குதோ அவங்களோட கேம் பிளேவ பத்தி பேசுறது, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறதோட சரி தாத்தா. அதுக்கப்புறம் பெர்சனலா அவங்களோட கான்டாக்ட் பண்ணும், அவங்களோட இதுல இருக்கணும். அப்படி மோஸ்ட்லி எனக்கு இருக்கவே இருக்காது தாத்தா. லைக் இட்ஸ் லைக் ஓகே இது ஒரு கேம் ஷோ, ரியாலிட்டி ஷோ. அந்த ஒரு 3 மாசம் பார்க்குறோமா, கொஞ்சம் ஃபன் பண்ணோமா, நம்மளுக்கு புடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோமா, அதுக்கப்புறம் போய் நம்ம நம்ம பொழப்ப பார்க்கணும்ல தாத்தா. லைக் நான் என் ஒர்க் பார்க்கணும், என் ஃபேமிலி பார்க்கணும்னு அப்படியே அதிலேயே பிஸியா போயிடும் தாத்தா. அதனால அப்படியே இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஆர் அந்த மாரி பெர்சனல் கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கெல்லாம் பெருசா நான் ட்ரையே பண்ண மாட்டேன் தாத்தா. இந்த சீசன் யாருக்கு சப்போர்ட் ஜாக்லின் பண்றீங்க? தாத்தா. எனக்கு மஞ்சரி இன்னும் புடிச்சது. பட் அவங்க வெளிய போயிட்டாங்க. ஸோ ஜாக்லின் ஃபர்ஸ்ட்லேருந்துமே ஜாக்லின், மஞ்சரி 2 பேரையும் புடிச்சது. மஞ்சரி வெளில போயிட்டாங்க. ஸோ ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன் தாத்தா. சூப்பர், சூப்பர். ஜெயிச்சா நல்லா இருக்கும். பாப்போம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையேம்மா. கரெக்ட் தான் தாத்தா. பார்க்கணும். நானும் ஒரு சீசனா சப்போர்ட் பண்றேன். நான் சப்போர்ட் பண்ற ஆள் மட்டும் ஜெயிக்கவே இல்ல, மாட்டேன். பெய்ட் கார்ட்ஸ் இல்லன்றது புரியுது. அப்ப வந்து நிஜமா வந்து யார் நிறைய ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆர்கானிக்கா கரெக்ட் தான் தாத்தா. சுனிதாவோட லாங்குவேஜ்ல சொன்னா. கரெக்ட் தான் தாத்தா. ஆனா என்னன்னா, இப்போ வந்து இந்த மாரி மீதி ஸ்டேட்ல இருக்கவங்களும் ஓட் போடுவாங்கல்ல. அந்த மாரி
ஆ இப்போ சில பேர் வந்துட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கவங்களலாம் போடுறதுக்காக கேம்பெயின் பண்றாங்க. இப்ப அது மாரிலாம் ஆகுதுன்னா, இப்போ பட் அவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா ஓட்டு போட முடியாதுன்னாங்களே நேத்தி. அப்படிலாம் இல்ல தாத்தா. நீங்க வேற அப்படிலாம் இல்ல. என் ஃப்ரெண்டே சுனிதா சொன்னாங்களேம்மா. சுனிதா அது சொன்னதெல்லாம் நிஜம் நீங்க இல்லையா? நீங்க அவங்க உண்மைன்னு சொல்லி பேசுறீங்க பாத்தீங்களா? இல்லம்மா நிஜமாதான் நானும் நம்பிட்டேம்மா. விடுங்க தாத்தா. அது வந்து சுனிதா அவங்க அப்படியே அந்த ஃபயரி மொமெண்ட்ல, அந்த ஆர்குமெண்ட்ல அப்படியே சொல்லிட்டாங்க. அத நம்ம வந்து அப்படியே உள்வாங்க கூடாது. அந்த ஒரு சென்டென்ஸ மட்டும் ஃபர்கெட் பண்ணிறணும். எரேஸ் பண்ணிறணும். ஒரு சுனிதாவையே எரேஸ் சென்டென்ஸ் மட்டும். பண்ணிடலாங்க. அதான் யாருப்பா சொன்னது? சுரேஷ் அதனால மேக்ஸ். ஆ அப்ப எரேஸ் பண்ணிடலாமா? அப்போ ஆசாமும் இந்தியா தான். நான் வித்துட்டாங்களான்னு நினைச்சேன். இந்தியாவுக்கு வெளியில இல்ல அந்த ஆப். அதுக்காக சொன்னேன். இல்ல அவங்க சொல்ல வார்த்தை பிரயோகம் தெரியாம சொல்லிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபேன் ஃபாலோவிங் இல்ல, அதனால எனக்கு ஓட்டு விழுல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி. ஆனா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அன்சிதா அரைக்கிற அந்த துவையல் கூட ஓட்டு போடும்னு. அதுதான் என்னால நம்ப முடியல. அது எப்படி ஓட்டு போடும்? அந்த அளவுக்கு அனுஷியா வந்து அன்பு, பாசம், பதிவு இதெல்லாம் காட்டுறாங்க. இல்லைங்க, சம்மந்தி ஓட்டு போடுன்னாங்க. அப்போ எல்லா ரூட்லயும் சம்மந்தி செய்யுங்க இன்னைக்கு. சுரேஷ் தான் ஆ இன்னைக்கு அன்ஷிதா வந்து இப்ப நடந்துகிட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு இம்பாக்ட்? ப்ரொமோல பார்த்து இன்னுமே சொல்ல முடியாதுமா. இல்ல நான் ப்ரொமோ வச்சு மட்டும்தான் அவங்க கேக்குறேன். எதுக்கு திடீர்னு இல்ல ப்ரொமோ வச்சு மட்டும்தான் இப்போ கேக்குறேன். இதுவும் ஒரு சரி, இப்போ நான் சொல்றேன். ப்ரொமோல பாக்குறப்போ என்ன தோணுதுன்னா, இவங்க முத்துக்குமரன் பிஆர் வச்சிருக்காரு வீட்டுலன்னாங்க. இப்போ இவங்களுக்கு பிஆர் வந்திருக்காங்களா அவங்க சௌந்தர்யாக்கு? அப்படித்தானே கேட்க தோணுது. அது இருக்குது தாத்தா. இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன். முத்து வந்து இவரை திட்டுவாரு தெரியுங்களா, ரவீந்திர. அப்படி நீங்க ஆ இப்போ எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அது நம்ப முடியாதுங்க. ஏன்னா எதிர்க்க உட்காந்து ஒரு கிளிப் ஒன்று இல்லை ஆஸ்டா போட்டாங்க இதுல ஷோல சேர்த்தாங்க. அதுல வந்து நைட்ல உட்காந்து பேசுறப்போ ரவி சொல்லுவாரு ஓப்பனாவே, நான் தான் பிராண்டு, வெளியில நான் பண்ணேன்னு. அப்ப சொல்லியிருக்கலாம். யாரு அவரா? ஆனா ரவீந்திரா? ரவீந்தர் அவரு சொல்லியிருப்பாரு எனக்கு முத்துக்கிட்ட தெரிஞ்சு முத்து சார் கிட்ட. சொல்றேன். வெளியில வந்தாருன்னா இந்த சீசனுக்கு அடுத்து அவர் ரிவ்யூ பண்ண முடியாது. வந்தா ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. அது பாவம் இல்லப்பா சொல்றேன். ஆனா அப்புறம் வெளியில நடந்துட்டு வரப்போ சிவா கூட அப்ப சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் முதல்லயே சொல்லியிருப்பேன் அவரேன்னு. ஆனா அப்ப சொல்லலையே, இப்ப எதுக்கு சொல்றாரு? அன்சிதா வந்து சொன்னதுக்கு அப்புறம் அப்பவே சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்போ அந்த சமயத்துல சொல்லாம விட்டது, பின்னாடி சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போனது பாத்தீங்கன்னா, நம்ம அருண், விஷால் ஓரளவுக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அதுக்கெல்லாம் அவரு இப்ப பிரயாச்சித்தமா அவர் என்ன சொல்லுவாங்க? புனிதமானவர் ஆயிட்டாரு. இப்ப தாத்தா விஷால் புன்- எப்ப புனிதன் ஞானஸ்தானம் புனிதன் பண்ணாங்களோ? ஆயிட்டாரு. ஓ, அப்ப அன்ஷிதா இவ்வளவு வந்து நாள் இல்ல, குளிக்கவே இல்லையா அன்ஷிதா அவரு? வந்து நேற்று தர்ஷிகா பேசி முடிச்ச உடனே இன்னைக்கு அன்ஷிதா வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னையில இருந்து அவர் வந்து புனிதன். சரி, அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு செஞ்சாங்கப்பா. கூடுப்பா. அவங்க பர்சனல் மேட்டர். நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆனா அப்புறம் திட்டு வாங்கறதுக்கா? ஏன் உங்களுக்கு இது எனக்கு என்னமோ வைத்தறிச்சல் மாதிரிலாம் தாத்தா சொல்றீங்க. இருக்காதா பின்ன? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தா இந்த விஷயத்துல. எனக்கு ஏன்பா அதுக்கெல்லாம் வைத்தறிச்சல்? நாங்க இந்த மாதிரி நிறைய டெய்லி பாக்குறோம்ப்பா. அதனால இது பழகி போயிடுச்சு. உங்க வயசு என்ன மேக்ஸ்? வயசு சொல்றது இல்ல தாத்தா, வெக்கப்படாதீங்க. ஏஜ் சொல்றது இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல தாத்தா. அதான் ஜெலுசில் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க.
ஜெலுசில் நான் வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தாத்தா. அப்புறம் அடுத்து நான் ட்ரை பண்றேன். ஐயப்பா எங்க மேக்ஸ் வயசுல நாங்க நிறைய குடிச்சிட்டோம்ப்பா. மேக்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் மேக்ஸ் எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெக்கமே இல்லை சொல்றதுக்கு. மேக்ஸ் சொல்லுங்க. மேக்ஸ் நாங்க என்ன நிறைய ட்ரை குடிச்சிட்டோம். பண்றீங்க மேக்ஸ்? என்ன ட்ரை நான் பண்றீங்க? ஒன்றும் ட்ரை பண்ணலைங்க. அவர் சொன்னாரு, அதுக்கு பதில் சொன்னேன். சரி, அது இருக்கட்டும். அது பார்த்து நீங்க பேசுறது விதமே சரியில்லை. கொஞ்சம் அதை பார்த்து பேசுங்க. மேல ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம், நீங்க பேசுறீங்க. ஸ்டார்டிங் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே போய்க்கலாம், அதே மாதிரி போயிடாம. இல்ல இது கேட்டுரும். மேக்ஸ், நீங்க யாரோட ஃபேனு? யாருமே இல்லை தாத்தா. யாருக்கு சப்போர்ட் யாருமே பண்றீங்க? இல்லை. சரி, உங்களுக்காவது பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபேனா இருந்தேன் தாத்தா. ஐயோ, அது டேஞ்சர் அப்பா. என்னப்பா நடக்குது? விடுங்க மேக்ஸ். மேக்ஸ் வேற ஏதாவது கருத்து சொல்லுமா உங்களுக்கு? ஓகே. ரோஷினி, ஹாய் ரோஷினி, குட் மார்னிங். இந்த பிபி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொண்டாட்டம்ல வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அந்த ஃபேன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அது ரேண்டமான அவங்க இது அந்த ஆடியன்ஸா உட்காந்துருக்கவங்க சொல்றீங்களா? ஆடியன்ஸ் சொல்ல, இப்போ கரெக்டா இன்ஸ்டன்ஸ் இப்ப பிரியங்கா ராஜு சீசன்லயுமே பிரியங்காவோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. லைக் சும்மா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேக் கட்டிங்கோ இல்ல வந்து ஏதோ அது மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் மாதிரி வாங்கிட்டு வருது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு சீசன்லயும் நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர், ஒரு 10 பேருன்னு வருவாங்க. அந்த 10 பேரை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து யாருக்காச்சும் தெரியுமா? இல்லப்பா, இல்லங்க, தெரியல. அதுலயாவது செலக்ட் ஆகி போலான்ட்டு தான் கேக்குறேன். நீங்க ஏன் அடுத்த பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணக்கூடாது? நல்ல காமெடி பண்றீங்க ஹாசன் ப்ரோ. அப்புறம் நான் பியர் பண்றேன் உங்களுக்கு. ரோஷினி வராங்க, ரோஷினி வராங்க. அடுத்த வாட்டி ரோஷினி வரேன் இருக்காங்க. என்ன சுபா தவறேன் இருக்காங்க. இத்தனை பேர் ஆலம் வேற. வேற யாராச்சும் பூர்ணி சிஸ்டர் வேணா அமுச்சு விடுவோம். நம்ம எல்லாரும் பிஆர் ஒர்க் பண்ணலாம். பூர்ணி சிஸ்டர் உள்ள கூட்டு போறீங்க, நம்ம எல்லாம் பைத்தியம் முடிச்சு வெளியே வந்துடும். பூர்ணி சிஸ்டர் மட்டும் தான் இருப்பாங்க. பரவாயில்ல, அப்படி எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டாங்கன்னு அப்படியே அதை ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணலாம். பூர்ணி சுத்துறாங்களா? ஹாசன் ப்ரோ கொன்றுவேன். என்னை பத்தில யார் பயந்து விட மாட்டாங்க, ஓகேவா? இல்லைங்க, ஐயோ நீங்க அப்படி அவ்வளவு நல்லா விளையாடுவீங்கன்னு சொல்ல வந்த பூர்ணி. ரோஷினி உள்ளே இல்ல. மைக்கேல் ப்ரோ வந்திருக்காரு. அதை தூக்கி பேசுங்க. என்னால பேச முடியாது, நீங்களாச்சும் பேசுங்க. இன்வைட் பண்ணிட்டேன், அவர் அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணிட்டு மேல வந்துருவாருங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதா கேக்கலையா? கேக்குது ரோஷினி. சொல்லுங்க ரோஷினி. ஹாய், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி ஹாப்பி பொங்கல். பொங்கல். அவர் போயிட்டாரோ? யாரு தாத்தா இருக்காரு? அப்படியா? எனக்கு காட்டலையா? ரோஷினியே இல்ல. என்ன ரோஷினி தடிப்படுது? ரோஷினி தாத்தா சொல்லுங்க, ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க, கேட்பார். நான் சொன்னேன், தாத்தா இருக்கீங்களா? என்னகிட்ட அவர் பேச கேட்கலையா? தாத்தா நீங்க பேசுறீங்க, கேட்க மாட்டேங்குது. வண்டி ஓட்டுறவரோ? இல்ல இல்ல, மைக் ஏதோ ப்ராப்ளம். பக்குப்பா, நீங்க பேசுறது கேக்குது எனக்கு. சொல்லுங்க. வெளில போயிட்டு வந்தேன். ஹாப்பி பொங்கல் சார். விஷ் யூ தி சேம். Thank you. மைக்கேல் ப்ரோ, குட் மார்னிங் தாத்தா. ஹாப்பி பொங்கல். எங்க தாத்தாவை காணோம். தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். என்ன தாத்தா காலையில பொங்கல் அன்னைக்கு இட்லியே சாப்பிட்டீங்க, நியாயமா? இட்லி தான். எக் பிரெட் சாப்பிடலான்னு ஆம்லெட். எக் இல்ல. இங்க ஒரு கடை இருக்கு இதுக்குள்ளேயே, அப்பார்ட்மெண்ட்ல. அவங்க பொங்கலுக்கு மூடிட்டாங்க. ஓகே ஓகே. சரி, ஒரு முட்டைக்காக மட்டும் செப்டா சொல்றதுன்ட்டு
ம். இட்லி வாங்கிட்டேன். சூப்பர். ஏம்மா பூர்ணி, அங்க மாமியாருக்கு பொங்கல் வைக்க வேண்டியதானேம்மா பக்கத்துல இருந்துட்டு? இங்க எதுக்கும்மா நடுவுல நடுவுல பேசுற? மாமியார ஒரு பொங்கல் பயம் இல்ல வைக்கிறாங்களா? பாரு மாமியார்னா. இல்ல மாமியார பொங்கல் வைக்கிறாங்களா? ஹலோ அம்மா பூர்ணி, பார்த்து செய்யுமா. ஆனா ஜாலியா இருக்கு தாத்தா பூர்ணி பேசாம நம்ம பேசுறது. ஐயோ நான் வாயை மூடி பிரிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க. இங்க பறை இசை மேளம் இருக்கு, அதுக்கு போகிறேன். ஓகே தாத்தா, ஓகே தாத்தா. எப்போ தாத்தா? இன்னைக்கு ஃபங்க்ஷனா? சரி தாத்தா, பாய். இது சும்மாக்கா, என்னக்கா நீங்க என்னமோ படத்துக்கு போறீங்க? ஆமாப்பா, நான் எனக்கு 1:00 ஷோ கிளம்பிட்டு இருக்கேன். 1:00 ஷோவா? ஆமா, 1 அதுக்கு மணிக்கு. என்ன 11 மணிக்கெல்லாம் கிளம்புறீங்க? பசங்களை கூட்டு போறேன்ல, சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் சுத்தி மால் போறோம், அப்படியே சுத்தி காமிச்சிட்டு சரி சரி. லஞ்ச் முடிச்சுட்டு எங்க அப்படியே தேட்டருக்கா? மூவி போறோம். சென்னை தானே? சென்னை தானே? என்னப்பா? சென்னை தானே? ஹைதராபாத் நானு. ஓ ஆமாங்க, ஹைதராபாத் மறந்துட்டேன். ஓகே ஓகே. ரோஷினி குட் மார்னிங் ரோஷினி. பேசி நான் கேட்டதே இல்லை. ரோஷினி பொங்கல் வச்சிட்டீங்களா? பாரு. பேசிட்டு இருக்கும்போது அந்த அந்த ப்ராசஸ்ல தான் இருந்தேன். ஓகே ஓகே. என்ன ஹாசன் ப்ரோமோ பார்த்து கொந்தளிச்சிட்டீங்க போல. எனக்கு அப்படியே மண்டி ஏறுது ரோஷினி. நல்லா அழுகு எனக்கு அது. காலையிலேயே பயங்கர அப்செட்டா இருக்கு. இல்ல ஆக்சுவலி அதுதான், இப்போ அவன் பிஆர் வச்சிருந்தான் அப்படின்னாக்கா அவன் இவ்வளவு டே ஒன்ல இருந்து இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு விளையாடணும்னு அவசியமே இல்லையே அவனுக்கு. அவசியமே இல்லை, இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் மாதிரியும் சும்மா உட்காந்து போயிருக்கலாமே வைக்கிறதா இருந்தா. ஐயா ப்ரோ பொசுக்குன்னு எல்லாரும் மாதிரினா சும்மா பர்டிகுலரா ஒருத்தரை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்ப வேணாம், இப்ப தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே வேண்டாம். வேஸ்ட் அது பண்றது. இல்ல அதுக்கு எல்லாரும் உங்க சும்மா அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாதுல்ல, அது தவறான ஸ்டேட்மெண்ட். சரி எல்லாரும்னா அப்புறம் அதை எப்படி நான் பொதுப்படையா சொல்லுங்க, சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லுங்க. சௌந்தர்யா சில மாதிரி பேர் மாதிரி போதுமா? ஓகே ஓகே சாரி. அப்படி வேணா ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு அந்த ப்ரோமோலே ஐயோ வந்து எனக்கு என்னன்னா கிட்ட ஒண்ணு எனக்கு என்னன்னா ரோஷினி, மைக்கேல் ப்ரோ, பிரியா எங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. இல்ல இருங்க ஹாசன் கேளுங்க. இன்னைக்கு முத்து ஒண்ணு பண்ணாருல்ல, ரவி கிட்ட வந்து சொன்னாருல்ல, இதத்தான் அன்னைக்கு நான் தான் உனக்கு பிராண்ட் அப்படின்னு சொல்லும் போது சொல்லி இருக்கணும்னு நாங்க சொன்னா அத ஒரு 4 பேர் அடிச்சு ரோஷினி அங்கே பாருங்க, இப்போ நார்மலா பேசும்போது எல்லாருமே சரி நம்ம மேல பாசத்துல பேசுறாங்க அப்படின் போது நம்ம கேட்டுப்போம், ஓகேவா? அதை கேட்டுப்போம். அப்ப அதுவே அங்க இருக்கும்போது பிரச்சனையா வரும்போதுதான் சார் நீங்க அதை சொல்லாதீங்க சார், தயவுசெய்து அது எனக்கு பிரச்சனையா வந்து டாக்டர் ஆகுது, அப்புறம் தான் அதை ரியாக்ட் பண்ணவே முடியும். இது லாஜிக். பதில் சொல்லவா? சொல்லுங்க. இந்த லாஜிக் ரயானு, அன்ஷிதா, விஷால், அருண் இவங்க எல்லாம் சொன்னா நான் ஒத்துப்பேன், சரியா? ஆனா இந்த லாஜிக்க முத்துக்குமரன், அவர் கேமர், அவர் புரல்லியன் மேன் வித் பிரேக் அப்படியெல்லாம் சொல்ற ஒருத்தர் வந்து இந்த லாஜிக் வச்சாருன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படிங்க? ஏங்க மனுஷன் தானேங்க ஆகணும். அது என்னங்க முத்துக்குமரன்னா விளையாண்டுனா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அத சொல்லுங்க. கேமர்னு எல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? இங்க பாருங்க, ரோஷினி தானே பேசுறீங்க? இருங்க மேக்ஸ். ஓகே ஆக்சுவலா ரோஷினி எனக்கு ஒரு சின்ன இதுங்க. இப்போ ஜாக்லின் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவீங்க? நானும் ரோஷினில இருந்து அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோமே, தயவு செய்து எடுத்துட்டு போயிடுமான்னு. அதான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப அநேகமா கேஷ் பாக்ஸ் தான் எடுப்பாங்க உங்க மேடம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அது வின்னர் மணில தானங்க வருது, அது எடுத்துட்டு போனா சந்தோஷம் தானே எல்லாருக்கும். அது இல்ல
இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கேஷ் பாக்ஸ் இன்னைக்கு போட்டாங்கன்னா, நாளைக்கு போட்டாங்கன்னா, எடுத்துட்டாங்கன்னா, உடனே ரோஷினியும் மைக்கிளும் என்ன ட்வீட் போடுவாங்கன்னு யோசிச்சேன். இல்ல பயங்கர சந்தோஷப்படுவோம். ஹாப்பியா ட்வீட் போட்டு அவங்கள ஸ்பேஸ்க்கு ஏங்க இன்வைட் பண்ண அவங்க பார்ப்போம். தானேங்க ரன்னரு. யார் கேஷ் பாக்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க தான் ரன்னரு. இவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க பிக் பாஸ். இது புரியலையே உங்களுக்கு? ஆக்சுவலி ரன்னர் கிடையாதுங்க அது. அப்படி ஆக்சுவலி கேஷ் ஏங்க ஆக்சுவல் ரன்னர் அவங்க தாங்க. மணி எடுத்துட்டு போறவங்க தான் ரன்னரு. அது ரன்னர்ல வராதுங்க. இருங்க மேக்ஸ் மேக்ஸ் இருங்க கேக்குது இருங்க ரோஷினி, இருங்க பேசு மேக்ஸ். ரோஷினி. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு. ரொம்ப கம்மியா கேக்குது. ராயன் எடுத்துட்டு போயிடுவாரு. இருங்க 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 எல்லாரும் இருங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் இருங்க. ரோஷினி பேசப்ப ப்ளீஸ். ரோஷினி பேசுங்க ரோஷினி. கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். மேக்ஸ் இதை வந்து நான் பிரியா நான் வந்து 78th டே ஒரு போஸ்டாவே இதை போட்டேன். ஆனா நான் முத்து வின் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு முத்துவை தவிர யார் வின் பண்ணாலும் ஓகே அப்படிங்கறத என்னோட ஸ்டாண்டா இருந்துச்சு. ஓகேவா? ஆனா எனக்கு ஜாக் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதா ஃபேரா தோணுச்சு. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, எனக்கு அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளில அனுப்புறதுல எந்த உடன்பாடும் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு முத்து விட அதிகமா நான் சொல்லுவேன். ஆனா பொதுவா சொல்லணும்னா ஈக்குவல் ரேஷியோ விட 1% அதிகமா அந்த பொண்ணு வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருக்கா. ஸோ முத்துவை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை எலிமினேட் பண்ணி அனுப்புறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அதுக்கு கேஷ்பேக் எடுத்துட்டு அந்த பொண்ணு கெத்தா வெளில வருது எவ்வளோ மேல் அப்படிங்கறத என்னோட ஸ்டாண்ட். ஓகேவா? நாளைக்கு எடுத்தாலோ இன்னைக்கு எடுத்தாலோ எனக்கு ஹாப்பி தான். ஓகே, எனக்கு இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் முடிச்சுக்கிறேன் நான். சார் ஓகே 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 ரோஷினி, இப்போ ஜம்பிங் ஜாக் இருக்காங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க மேக்ஸ். மேக்ஸ் அதெல்லாம் பேசாதீங்க. மேனிபுலேட்டிவ் முத்து விடவா ஜம்பிங் ஜாக் இருங்க இருக்காங்க ரோஷினி சொல்லுங்க. ரோஷினி இருங்க ரோஷினி ப்ளீஸ். நான் வந்து பேசிக்கிறேன். மேக்ஸ் அப்படிலாம் நீங்க அந்த மாதிரிலாம் கருத்து எடுத்து வைக்காதீங்க. எல்லாருக்கும் பேர் இருக்கு. அந்த என்ன நியூட்ரல் ஸ்பேஸாக தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பேரை மட்டும் சொல்லி நீங்க என்ன கருத்து எடுத்து வைக்கிறீங்களோ எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்க கருத்துக்கு எதிர்பாருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? பொலைட்டா பேசுங்க, ஜென்டிலா பேசுங்க. மேக்ஸ் சொல்லுங்க. சரிங்க. ஓகே, மேக்ஸ் என்னோட இது இல்ல, இப்போ ரோஷினி சொன்னாங்க ஜாக்லின் வந்து இது பண்ணணும், வின்னர் ஆகாம முத்துக்குமார் மட்டும் வின் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஜாக் வின் பண்ணவே கூடாது, முத்துக்குமார் ஜெயிக்கணும். அப்பதான் கண்ணு எப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்கும்னு நான் பார்க்கணும். இல்ல, அப்படி ஜெயிக்கும் போது நீங்க எவ்வளவு கண்ணீர் விட போறீங்கன்றது நாங்களும் பார்க்கதான் போறோம் ட்விட்டர்ல. அது எப்படிங்க நாங்க கண்ணீர் விடுறத நீங்க பாப்பீங்க? நீங்க சும்மா ட்விட்டர்ல வந்திருக்கீங்க, உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி நாங்க கண்ணீர் விடுற மாதிரி நான் ஏதாவது புரிஞ்சு பேசுங்க. ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. என்ன இல்ல உங்க வன்மம் தெரியுது. அந்த வன்மத்துல நாங்க கூட தாங்க பாருங்க. நீங்க ஜம்பிங் ஜாக் முத்துனா முத்துன்னு சொல்றோம். உங்க வன்மம் அப்படியா இருக்கு? பேசும்போதே ஜம்பிங் ஜாக். ஏன் நான் சொல்லட்டுமா? முட்டாள் முத்துன்னு இப்ப பேச ஆரம்பிக்கட்டுமா? உங்களுக்கு எரியும் இல்ல? சரி, அவர் என்கிட்ட கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஐயா இங்க பாருங்க, முத்து ஜெயிச்சா கண்ணீர் விடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே நிமிஷம் நீங்க வந்து சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. அவரு நீங்க வந்து சுரேஷ் இல்லைங்க சார், நீங்க வந்து சுரேஷ் தாத்தா கிட்ட அவர் அப்படி பேசும்போதே அவர் அமிச்சிருக்கணுங்க. நீங்க அந்த மாதிரி அலோவ் பண்ணாதீங்க. சரி, நான் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டேன். இல்ல அதான் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டேன். சரி, அவர் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணி பாருன்னு நினைச்சேன். பட் கரெக்ட் பண்ண மாட்டாரு மேக்ஸ். நான் வந்து ஈவன் நானுமே குமரன் ஃபேன் தான். ஓகேவா? சப்போர்ட்டர் தான். ஆனா இங்க நான் உட்காந்து நான் ரொம்ப ஷட்டிலா இங்க போய்கிட்டு இருக்கேன்னா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க சண்டை போடுறதுக்காகலாம் நீங்க வரவே இல்லை. சாரி, நான் ரிமூவ் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கார்டியலான ஒரு இடத்த வந்து எல்லா ஃபேன்ஸ் இருக்கிற இடத்த வந்து சில பேர் அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டு போறாங்க. காலங்காத்தால மூட் அவுட் பண்ணி இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வரோம். நம்ம சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா சாரி, நான் எல்லாத்துலயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவரு இல்ல சான்ஸ் கொடுக்காதீங்க. அவர் சுரேஷ் தாத்தா கிட்ட பேசின அந்த மோட்டிவேஷன் நீங்க பாத்தீங்கல்ல, எல்லாம் கேட்டீங்கல்ல. இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அவங்க எல்லாம் வந்து பேசவே கூடாது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அந்த மாதிரி பேசுறது. கண்டிப்பா சாரி சொல்லுங்க. ஐயா சாரி சொல்றீங்க.
still இல்ல பேசட்டுமா? அது இல்ல ஹோஸ்ட்ல நான் இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு இல்ல. ஸோ பேசட்டுமா? சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். முதல் ரோஷினிக்கும் மைக்கேலுக்கும் வந்து ஒரு நான் கண்டனத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் பண்ணதும் தவறு தான். அதனால மேக்ஸ் வந்து தவறுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணி இப்போ அவரை வெளியே அனுப்பிச்சாச்சு. அதே சரிபங்க தவறு இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ஜாக்கு வந்து ஒரு அடைமொழி வச்சு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஒரு விஷயம் பண்ணி தவறு பண்ணாருன்னா அதே தவறு திரும்ப இவங்க பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லவங்களா மாறிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இதை பாத்தீங்களா, அப்ப நான் சொல்றேன் முட்டாள் முத்துன்னு சொல்லிட்டு திரும்ப ரோஷினி அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துட்டு இவங்க திரும்ப பேசுற அளவுக்கு பேசிட்டாங்க. பேசின பிறகு அந்த இடத்துல அவர் இப்ப வந்து முதல்ல அவர் பேசினதுனால அவர் தவறா போயிட்டாரு, அவர் இந்த இடத்துல இருந்து தூக்கி வெளியே போட்டாச்சு. அதே தவிர மீண்டும் இவங்க பண்ணிட்டு அந்த இடத்துல நல்லவங்கன்ற ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, இது ஏத்துக்கூடபடியா இல்ல. அடுத்த விஷயத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன். அடுத்த விஷயத்தை முடிச்சிடுறேன். இந்த ஹோஸ்ட் நான் ஒரு உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பட் ஆனா தவறுக்கு தவறு சரியில்லை நாசன். தவறுக்கு தவறு வந்து சரி கிடையாது. கரெக்ட். ஆனா அது வந்து கரெக்ட் ப்ரோ. ஆனா இதுவே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு வேற, அவங்க அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் பேசாம இருந்திருந்தா அவங்க பேசியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இல்லையா? அதுதான் நான் வரேன். அதுதான் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தவறுக்கு தவறு வந்து இது என்னோட பார்வை. தவறுக்கு தவறு வந்து சரி, அது சரி கிடையாது. அதுதான் என்னோட பார்வை. அது திரும்ப அவங்க என்ன சொல்லிக்கலாம், இந்த மாதிரி பேசாதீங்க, அது தவறுன்றதை சொல்லி கண்டிச்சு அதோட நிறுத்திக்கலாம். திரும்ப அடுத்த விஷயத்தை கொண்டு வந்து அதே தவறு இவங்க பண்ணிட்டு இவங்க சரியில்லைன்றதை என் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் அடுத்து அவர் வந்து அப்படி பேசக்கூடாதுன்றது ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட்ல இங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சுரேஷ் கூட நடந்த காண்டத்துல அவர் திரும்பி அதான் பண்றாரு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து கூப்பிடல முத்துக்குமரனை வந்து அப்படி அடைமொழியில கூப்பிடல. இப்படி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னு தான் நான் கேட்டேன். உங்களுக்கு அது புரியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சாரி. அத மைக்கேல் அருண் பேசுறது வந்து எல்லாம் தெளிவா புரிஞ்சதுனால நான் பதில் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிடல, இந்த மாதிரி கூப்பிடுறேன்னு நினைச்சேன். இப்ப அவரு அதே வார்த்தையை பயன்படுத்தி இந்த மாதிரி நான் கூப்பிடலைங்க, மக்கள் அந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு சொன்னேன்னா திரும்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொல்றதுக்கு அந்த மாதிரி சொன்னாக்கா நான் அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன் நான். அதான் மைக்கேல் அருண், அதுதான் ரோஷினி. இருங்க முடிச்சிடுறீங்க. ஏன் நீங்க 2 பேரும் வரீங்க? என்னோட வாய்ப்பு கிடைக்கும் நான் பேசுறேன். இருங்க ரோஷினி, அவரை முதல் வச்சிருக்கோம், பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொலைட்டா போய்க்கலாம். நம்ம வந்து அவ்வளவு நம்ம இதா பேச போறது கிடையாது. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி நீங்க பேசுங்க சார். அடுத்து ரோஷினி பேசுவீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. பேசுங்க சார். கேக்குதா ப்ரோ? பேசுறது யாருக்கும் கேக்குதா? கேக்குதா சார்? அவர் பேசுறது கேட்கல. இல்ல நீங்க மியூட் பண்ணிருந்தீங்க. ஓகே, இப்ப நான் பேசுறேன். என்னன்னா நீங்க இவ்வளவு பேசும்போது நான் பொறுமையா நிதானமா பொறுமை காத்தேன். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப உள்ள வரும்போது பேசும்போது குறுக்க வந்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன்றது போய் சேராது. அவ்வளவு பதட்டம் வேணா, நிதானமா இருங்க, பேசுவோம். இங்க என்ன பிரச்சனைனா, முத்துவை தவிர்த்து மீது யார் வேணா ஜெயிக்கலாம். இல்ல இந்த மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த மைக்கேல் அருண் ட்வீட்டையும் நான் பார்த்தேன். இல்ல ரோஷினி பேசுறது 78வது நாள்ல அவரை தவிர்த்து அவர் கேமர் கிடையாது, அவரை தவிர்த்து யார் வேணா. நீங்க சொன்னீங்க இதுல வந்து வன்மம் கிடையாது, நான் அவருக்கு சொல்றீங்க நீங்க வன்மம் அதிகமா வந்து அவருக்கு இவங்க மேல இருக்குன்னு சொல்லிட்டு. இதை என் பார்வையில் எப்படி பாக்குறேன்னா, இவ்வளவு வன்மத்தோட இருப்பீங்களா? என் கேள்வி இதுதான். அதுவும் நாங்க வந்து எல்லா இடத்துலயும் பொதுவா இப்ப நான் குறிப்பிடுறேன், நாங்கன்னு குறிப்பிடறதை தாண்டி நீங்க எல்லாருமே அப்படி நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு டாக் எடுத்துட்டு வருவீங்க. நான் பாக்குறதோ இல்ல பெரும்பான்மையான மக்கள், நாங்க என் கூட இருக்கக்கூடிய மக்கள், நாங்க வந்து ஸ்பேஸ்ல பேசுறதா இருக்கட்டும், 2வது இடத்துல ஜாக் வந்தா அது மகிழ்ச்சின்னு தான் நம்ம பாக்குறோம். வாக்கு வித்தியாசத்துல அவங்க 3-4 இருக்காங்க. ஆனா யார் உழைப்ப போடுறாங்களோ அந்த இடத்துல வரட்டும். பிளஸ் வந்து குறைகள் இருந்தா அந்த குறைகளை பேசுறோம். அப்படின்ற இடத்துல நாங்க நிக்கிறோம். எங்களோட நிலைப்பாடு அதுதான், எங்களோட ஸ்டாண்ட் அதுதான். ஆனா நீங்க என்னன்னா முத்துவை தவிர்த்து யார் ஜெயிச்சாலும்ன்றது ஒரு இடத்துக்கு நீங்க நகர்றீங்களே, அதுவும் ஜாக்லின் ஃபேன்ஸா இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பத்துல இருந்து இப்படி மாறினீங்க, இல்ல எப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்றது எனக்கு முதல்ல அந்த ஒரு கேள்வியா நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது இவ்வளவு வன்மம் ஏன் ஒருவர் மேல அப்படின்ற அதுவும் ஒரு கேள்வியா வைக்கிறேன். நீங்க பதில் கொடுங்க. பதில் கொடுக்கும்போது திரும்ப எனக்கு ஹோஸ்ட் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது காரணம் என்ன அப்படி என்ன அவர் தகுதி இல்லாத நபர். முத்துவை தவிர்த்து யார் ஜெயிச்சாலும், ஜாக்லின் ஜெயிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப அது பொருள் என்னன்னா, யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னா அப்போ விஷால் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை, அப்புறம் சௌந்தர்யா ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இதுக்கான பொருள் இதுதானே வருது. பவித்ரா ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப முத்து என்ன உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பண்ணிட்டாரு, அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். உங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க, நான் பேசுறேன். அதாவது ஹாசன், இப்போ அவர் வந்து ஒரு 5-6 கேள்வி ஸ்டார்டிங்ல ஒரு எடுத்துட்டு வந்து வச்சாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்,
நான் வந்து மேனிப்புலேட்டிவ் முத்துன்னு தான் சொன்னேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஜம்பிங் ஜாக்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்காக மட்டும்தான். நான் அதுவும் என்ன சொன்னேன்னா, நான் மேனிப்புலேட்டிவ் முத்துன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவான்னு தான் கேட்டேனே தவிர, நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கல. இந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. ஜாக்லின் ஸ்பேஸும் ரெக்கார்ட்ல இருக்கும். போய் மிஸ்டர் சிவராஜ கேட்க சொல்லுங்க. சரியா? நாங்க எங்கேயுமே யாரையுமே குறைச்செல்லாம் பேசினது கிடையாது. எங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கோ, எங்களுக்கு ஏன் எங்க ஃபேவரட்ஸ் வின்னரா இருக்கணும் அப்படின்னு நாங்க அவங்க ஏன் டிசர்வ் பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நாங்க அதிகப்படியா எடுத்து வைக்கிறோமே தவிர, ஆப்போசிட்ல எங்களுக்கு எல்லார் மேலயுமே பிரச்சனை இருந்திருக்கு. ஜாக்கையுமே மொதற்கொண்டு நாங்க அடிக்க தான் செஞ்சிருக்கோம், ஜாக் தப்பு பண்ணும்போது. ஒண்ணு. இன்னொன்னு, என்னோட தனிப்பட்ட கருத்தை நீங்க எடுத்துட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க முதல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. சரியா? எனக்கு ஏன் முத்துவ பிடிக்காதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இப்பவும் நான் அடிச்சு சொல்றேன். எனக்கு முத்துவ பிடிக்காம போனதுக்கு காரணம் முத்துவோட சில ஃபேன்ஸ். எதுக்கு சப்போர்ட் பண்றோம்னே தெரியாம நாங்க பேசுறதா சரின்னு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி முத்து ஃபேன்ஸ்னால மட்டும்தான் எனக்கு முத்துவ பிடிக்கலன்னு நான் ஆரம்பத்துல இருந்தும் சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கும் அதை அடிச்சு சொல்றேன். ஏன்னா இந்த கான்வர்சேஷன் இப்போ இப்படி எடுத்துட்டு வரணுன்ற அவசியமே இல்லை. நாங்கெல்லாம் ஜாலியா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க எதாவது சீரியஸா பேசணுமா? நாங்க நார்மலா எல்லார பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ப்ரோமோல காட்டின விஷயத்த தான் முத்து வந்து ரவீந்தர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே சொல்லணும் அப்படின்னு முத்துக்காக தானே நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். முத்துக்கு அகேன்ஸ்டாவா பேசணும்? எனக்கு புரியல. ஒருத்தங்க ஈஸியா உள்ள வந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி பேசுவாங்க. அவங்கள இங்க கொஸ்டின் பண்ணா நாங்க தப்பு, ஈக்குவல் அக்யூசேஷன் வைப்பாங்க. ஏங்க தப்பு பண்ணது அவங்க, நாங்க வந்து ஓகேவா அப்படின்னு தான் கேட்டோமே தவிர, நாங்க அதை ஸ்டேட்மெண்டால நானும் எடுத்து வைக்கல, அருண் ப்ரோவும் எடுத்து வைக்கல. முதல்ல புரிதல் வேணும். என்ன பேசுறோம், என்ன பேசுறாங்க, ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சிச்சு, இது எதுவுமே தெரியாம எடுத்துட்டு வந்து உள்ள பேசுறது இல்ல இங்க. இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசிடுறேன். அந்த புரிதல் வேணும்ன்றதை நான் திரும்ப அதே நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என் வார்த்தைகள் இல்லாம உங்க வார்த்தையில நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு தவறு பண்றாருன்னா அந்த தவறை இந்த மாதிரி நான் சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி நீங்க சொல்றீங்க. இதுக்கு இங்க கீழே இருக்க லிசனருக்கு விடுங்க. ரோஷினி நீங்க பதட்டப்படாதீங்க. ரோஷினி பதட்டப்படாம இருங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ரோஷினி நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க பேசாதீங்க. நானாசன் என்ன பேச விட சொல்லுங்க. நானாசன் குறுக்க ரோஷினி வராங்க, என்னால பேச முடியாது. பேச விடுங்க, நீங்க பேசிட்டே இருக்காதீங்க. ரோஷினி ஒரே நிமிஷம் ரோஷினி எதுக்கு இவ்வளவு டிபேட்டபிளா போய்கிட்டு எனக்கு தெரியுது. நான் ஒன்னே ஒண்ணு இந்த அவர் சேகுவரவா அவர் வந்து இந்த பதற்றம் இந்த இமிடேஷன் எல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா இது ட்விட்டர் ஒன்லி வாய்ஸ் தான் கேக்குறோம். வாய்ஸ வச்சு எல்லாம் ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. இல்ல பிரதர் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அந்த இமிடேஷன் நீங்களும் அதே பதட்டத்தோட தான் இருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் ப்ரோவோக் பண்ண முடியாதுங்க. நீங்க என்னெல்லாம் ப்ரோவோக் பண்ண முடியாது. நீங்க அதை உங்களுடைய ப்ரோவோக்கிங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இங்க அவர்கிட்ட ஹோஸ்ட் கிட்ட சொல்றேன். நான் இந்த மாதிரி ப்ரோவோக்கிங் எல்லாம் வேண்டாம். நம்ம ஸ்பேஸா இல்ல வேற ஸ்பேஸா? என்ன ஆச்சு நம்ம ஸ்பேஸ்க்கு? எப்பவுமே நம்ம இப்படி எல்லாம் அடிச்சுக்கவே மாட்டோமே. நம்ம எப்பவுமே ஜாக்லினும் சரி முத்து ஃபேண்டம் சரி என்னைக்குமே அடிச்சுக்க மாட்டோம். இங்க ரொம்ப இதா தானே பேசுவோம். ஏன் இப்படி திடீர்னு என்னாச்சு? 1 மந்த் தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம் அந்த ஸ்பேஸ். ஒரு நாள் இப்படி எல்லாம் மாறினதே கிடையாது. கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் நான் பேசட்டுமா சுபா? கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு, எனக்கு கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணாம பேசுங்க. அவங்க டர்ன்ல கண்டிப்பா பேசுங்க. எல்லாருமே பேசலாம். ஏன்னா எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம ஸ்பேஸ் தானா இல்ல வேற ஸ்பேஸ்க்கு எது நான் மாறி வந்துட்டேனா? ஏன் திடீர்னு எல்லாமே ப்ரோவோக் ஆவறீங்க? நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஏன் நடுவுல அவர் வந்து ஒரு 5-6 இருங்க திரும்ப குறுக்க வந்தீங்கன்னா நான் பேச முடியாம போயிடும். நிறைய எவ்வளவு நேரம் யார் ஒண்ணு புரிஞ்சுங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஏன் இன்டரப்ட் ஆகுறேன்னாக்கா ஒரு 6 பாயிண்ட் 10 பாயிண்ட் அடிக்கிட்டு போயிடாரு. நான் என் டைம் நான் பேசுறேன். இந்த ஸ்பேஸ் வந்து யார் அதிகமா பேசுனாங்கன்றதை எடுத்து பார்க்கலாம். மைக்கேல் யார் அதிகமா பேசிருக்காங்க,